ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் உப்புப்புளி. இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாழைப்பூ போண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிள், டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியும் கூட. 3/4 கப் அளவுக்கு உளுந்து வாழைப்பூ போண்டாவுக்கு நான் எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் கண்டிப்பாக இதை ஊறணும். 2 மணி நேரம் ஊறினா தான் உங்களுக்கு போண்டா நல்லா வரும். அதனால் கண்டிப்பாக 2 மணி நேரம் ஊற விடுங்க. ஊறினோன்னே வடை பதத்துக்கு தான் நம்ம அரைக்க போகிறோம். அப்போ தான் போண்டா உங்களுக்கு நல்லா வரும். இப்போ ஒரு பேனில் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துருக்கேன். வாழைப்பூவை பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி மோரில் சேர்த்துருக்கேன். மோரில் சேர்க்கும் போது உங்களுக்கு வாழைப்பூ கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். அதனால் இந்த மாதிரி சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பேனில் ஆயில் சேர்த்த அந்த பேனில் வாழைப்பூவை போட்டு ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா வதக்கி விடுங்க. வாழைப்பூ குக் பண்ணி அதில் சேர்க்க போகிறோம். அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப கசக்காமல் இருக்கும். இப்போ 2 நிமிஷம் கழித்து இதை நல்லா மூடி போட்டு ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு அப்பப்போ ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க. 5 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா பொடியாக நீங்கள் கட் பண்ணியிருக்கனால வாழைப்பூ உங்களுக்கு நல்லா குக் ஆகிடும். ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணுன்னா மிளகு கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு வாட்டி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கோர்ஸாக அரைச்சிக்கிறேன். சப்போஸ் தேங்காய் துருவி போடுற மாதிரி இருந்தால் நீங்கள் டைரெக்டாக கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கோர்ஸாக அரைச்சிக்கிட்டா போதும். 2 மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா உளுந்து நல்லா அந்த மாதிரி ஊறியிருக்கும். இப்போ இதை ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றி அரைக்க போகிறேன். மிக்சியில் அரைக்கிற மாதிரி இருந்தால் மிக்சர் ஜாரையோ அல்லது உளுந்தையோ ஒரு 30 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைங்க. அப்போ தான் உங்களுக்கு சூடாகாமல் இருக்கும். சூடாச்சுன்னா உங்களுக்கு உளுந்து நல்லா உப்பி வராது. அப்போ போண்டாவே நல்லா இருக்காது. அதனால் கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து இப்போ இதை நல்லா மூடி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நான் அரைக்கிறேன். ரொம்ப கொஞ்சமாக தண்ணி, ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு தான் தண்ணி நான் ஆட் பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி வடைக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. ஒரு பாதி வெங்காயம் பொடியாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகா ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்க்குறேன். சப்போஸ் குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் பச்சை மிளகா சேர்க்காதீங்க. இப்போ தேங்காயும் மிளகையும் சேர்த்து இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை இலை இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம குக் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த வாழைப்பூ அதையும் இப்போ நான் சேர்க்குறேங்க. வாழைப்பூவை குக் பண்ணிவிட்டு சேர்க்குறதுனால உங்களுக்கு ரொம்ப துவர்க்காமல் இருக்கும். நீங்கள் அப்படியே ஆட் பண்ணாலோ இல்லை சில பேர் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு ஆட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருந்ததுனாலும் உங்களுக்கு லைட்டாக துவர்க்கிற மாதிரி இருக்கும். இது அந்தளவுக்கு துவர்ப்பாக இருக்காது. போண்டா உங்களுக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு சமையல் எண்ணெய் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த எண்ணெய் சமையலுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அதை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஹீட் ஆகணும். ஹீட் ஆனோடனே இதை லோ ஃப்ளேமுக்கு வச்சுட்டு போண்டாக்கு எப்படி போடுவோமோ அதே மாதிரி இந்த மாவுலேருந்து போண்டா போட வேண்டியது தான். 4லேருந்து 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்தாலே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் போண்டாவை எடுத்துட வேண்டியது தான். உங்களுக்கு பார்த்திங்கன்னா இது லைட்டாக கொஞ்சமாக கலர் மாறும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நல்ல ஒரு டீப் ப்ரௌன் கலரில் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா வாழைப்பூ எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோடய லிங்க்கு தரேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்தோன்னே இதை எடுத்துட வேண்டியது தான். அவ்வளோதான், நம்ம வாழைப்பூ போண்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு ஈஸியான ஸ்நாக்ஸு, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீட் யூ ஆல் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென் பை பை ஃப்ரம் மீ. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு வாட்டியும் வீடியோஸ் போட்டேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.